அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி ஆட்சி அதிகாரங்களை விட சிறந்த ஒரு அமல் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களே சொல்லியிருக்காங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஆட்சி கொடுக்கப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஜின்களை வசப்படுத்தி கொடுத்துருந்தான், காற்றை வசப்படுத்தி கொடுத்துருந்தான், இன்னும் பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், அந்த மாதிரி எல்லா உயிரினத்துடைய மொழிகளையும் அல்லாஹ் தஆலா கற்று தந்திருந்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி ரொம்பவும் பிரம்மாண்டமானதாக இருந்துச்சு. ஒரு தடவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய சிம்மாசனத்தில் உட்காந்து வானத்தில் போயிட்டுருக்காங்க. அப்போது அவங்களுக்கு மேலே வெயில் படாமல் இருக்க என்னென்னா பறவைகள்லாம் ரெக்கையை விரித்து பறந்து போயிட்டு இருந்துதான். அந்த சமயத்தில் மனிதர்களுடைய படையும் ஜின்களுடைய படையும் அணிவகுத்து போயிட்டு இருந்தான். இந்த காட்சியை பார்த்த ஒரு ஆபித் ஒருத்தவர் சொன்னாராம், அந்த பிரம்மாண்டமான காட்சியை பார்த்து புகழ்ந்தாராம். இவ்வளவு ஒரு சிறந்த ஒரு பிரம்மாண்டமான ஆட்சியா அப்படின்னு அங்கே பார்க்குற ஒவ்வொரு விஷயத்தையும் புகழ்ந்துட்டு இருந்தாராம். இதை கேட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்களாம், ஒரு முஹ்மீனான மனிதருடைய பதிவேட்டில் பதியப்படுற ஒரு தஸ்பீஹானது இந்த தாவூதுடைய மகனான சுலைமானுக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சியை விட சிறந்தது. அதாவது முஹ்மீனான ஒரு மனிதருடைய சேலேட்டில் பதியப்படுற ஒரு தஸ்பீஹ் இந்த எல்லா ஆட்சியையும் விட சிறந்தது. ஏன்னா ஆட்சி அதிகாரங்கள்லாம் அழியக்கூடியது, ஆனால் தஸ்வீஹ் என்றது எப்போயுமே அழியாதது அப்படின்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்களாம். அப்போ நீங்கள் பாருங்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிரம்மாண்டமான ஆட்சியை விட சிறந்தது ஒரு முஹ்மீனான மனிதர் சொல்லக்கூடிய ஒரு தஸ்வீஹ். அதுவும் மன தூய்மையோட இக்லாஸோட அவர் சொல்லக்கூடிய தஸ்பீஹானது சிறந்ததாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் அதிகமாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடியவங்களாக இருப்போம். ஆமீன்.